ஹாய் மக்களே, வெல்கம் டு சேனல் ஆர்டை. இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வர படத்தோட ரிவ்யூ ரோஸ்லாம் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்துக்கும் ட்ரை பண்ணுறோம். சில படத்துக்கு நம்ம தவிர்க்க முடியாதனால கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா, நீங்க பயப்படாத. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம்னா கங்குவா. இந்த படத்தை வந்து சூர்யா வந்து நடிச்சிருக்காரு, சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது கூட திஷா பட்டானி வந்து சும்மா அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ படம் நேற்று பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. படம் நல்லா இல்லையான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இன்னுமே வந்து சூர்யா சாரோட இம்பாக்ட் நம்ம கூட வந்துட்டே இருந்திருக்கு. ஏன்னா அவர் நம்ம காதுக்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காரு, இன்னும் கத்திட்டே இருக்காரு. ஸோ படத்தில் எதுவுமே நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சு. இடையில வந்து ஒரு 15 நிமிஷம் இன்டர்வல் விட்டாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடி படத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இருந்தாலும் படத்தை ரிவ்யூ பார்த்து வந்துட்டீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். சரி, இப்போ படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ படத்தில் வந்து பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா சூர்யா வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. மூலமாக ஏற்றிருக்காரு, இறக்கியிருக்காரு. அப்புறம் ஹேர் ஸ்டைலில் லுக்கில் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காங்க. அப்புறம் லொக்கேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிஜிக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சில பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த படத்தில் முக்கியமாக என்னென்னா 3Dயில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 3Dயில் வந்ததுனால சரி எல்லாமே கிட்ட வந்து பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஏன்னா படத்தில் நீங்கள் 3D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஜேம்ஸ் பாண்டில் கிட்ட வரும், ஐஸ் கட்டி கிட்ட வரும், அவங்க போடுற குப்பை கிட்ட வரும். சில டைம் குப்பையெல்லாம் மூஞ்சிலே விழுகிற மாதிரி இருக்கும். அவங்க போட்டது படத்தில் போடல, நம்ம மூஞ்சிலே ரியலாக தான் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து அமெரிக்காவில் ஏதோ ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடுறவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம தளபதி படத்தில் ரஜினி வந்து கூல் ட்ரெயினில் ஏறுற மாதிரி இவன் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துடுறான். கண் முடிச்சு ஓப்பன் பார்த்தா அவன் கோவாவில் இருக்கான். அது ட்ரெயினை வந்து எப்படி பறக்கணும்னு நமக்கு தெரியல. அது டேரக்டர் தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவாவில் சில சீன்ஸ் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருது. அதெல்லாம் தியேட்டரில் வந்து உட்காரவே முடியல. இதில் ரெடின் கிங்ஸ்லி வந்து சில காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து யோகி பாபு வந்து சில பேருக்கு சில காமெடி பண்ணியிருக்காங்க. அந்த காமெடிக்கெல்லாம் என் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தார். அப்புறம் தான் பார்த்தேன் அவருக்கு காது கேட்குற மிஷின் வந்து கழட்டி வச்சிருந்தாருன்னு. நான் அந்தளவுக்கு காமெடிலாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்னு 2 டைம் ஜோனில் ட்ராவல் ஆகுது. பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் பெருசாக கனெக்ட் இருக்க மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, இந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காருன்னா டேரக்டர் வந்து கொஞ்சம் பாகுபலில் கொஞ்சம், கேஜிஎஃப்ல கொஞ்சம், அப்புறம் நம்ம மாவீரன் படம் பார்த்துருப்போம் நம்ம ராம் சரணோடது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா ஒருத்தர் சாப்பிட்டு ஒரே நேரத்தில் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோடா குடிச்சு அந்த சோடாவும் வெளியே கத்துன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டோரி லைனில் வரும். ஸோ ஒவ்வொரு டைம் ஹீரோ வந்து ஹீரோயினை டச் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து அந்த பழைய பாஸ்ட்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஹீரோ வந்து நம்ம சூர்யா வந்து அந்த சின்ன பையனை தொடும்போதெல்லாம் அந்த பழைய பாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது சூர்யாவுக்கும் படத்தில் புரிகிற மாதிரி தெரியல, நமக்கும் பார்க்குற நமக்கும் புரிகிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் சூர்யாவோட சீன்ஸ்லாம் வந்து கோவாவில் கட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வடக்கங்கையில் ஃபோனை கொடுத்து இஷ்டத்துக்கு ரீல்ஸ் பண்ணுறான், டிக்டாக் பண்ணுறான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவன் இஷ்டத்துக்கு ஒரு கலர் பேலட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கான். அதை பார்க்க நமக்கு கண்ணு கூசுது. ஸோ அப்புறம் அந்த காமெடிலாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அங்கங்கே வந்து சும்மா வந்து மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு சிவா வந்து மோயி மோயி பாய்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் அவர் எந்த ட்ரெண்டில் இருக்காருன்னு தெரியல. அதெல்லாம் 2019-20 அழிஞ்சு போயிடுச்சு. அவர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நான் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு வரலாம். ஏன்னா இது வரைக்கும் சொன்னது என்ன பாசிட்டிவான்னு கேட்டிங்கன்னா படத்தில் இருக்க கொஞ்சம் நஞ்ச பாசிட்டிவே அதுதான். மீதி எல்லாமே நமக்கான நெகட்டிவ்ஸ் மட்டும்தான். ஸோ முதல் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியோட மியூசிக்கு. ஒரு படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. படத்துக்கு பேர் கங்குவான்னு வைக்கிறதுக்கு பதிலாக கத்துவான்னு வச்சிருக்கான். நான் அந்தளவுக்கு கத்துறாங்க. பொதுவாக ஒரு படத்தில் வந்து பிஜிஎம் நல்லா இல்லைன்னா பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பாட்டு நல்லா இல்லைன்னா அங்கங்கே பிஜிஎம் வச்சாச்சு படம் கொஞ்சம் ஓடிடும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டும் நல்லா இல்லை, பிஜிஎமும் நல்லா இல்லை. ரெண்டுத்துலேயுமே வந்து டிஎஸ்பி வந்து நம்ம சொதப்புன்னு சொதப்பியிருக்காரு. அவருக்கு சூர்யா மேலே அப்படின்னா ஒரு கோவம்னு தெரியல. இப்படி தான் பார்த்தீங்கன்னா சிங்கம் 1, 2, 3 சொல்லி அவர் செஞ்சு விட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவாலையும் வந்து செஞ்சு விட்டாரு. சரி,
பார்ப்போம் அடுத்து என்னன்னு. இப்போ படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா கூட சேர்ந்து நிறைய நமக்கு தெரிஞ்ச நோன் ஃபேஸ் ஆக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த கவன் படத்துல வந்து ஒரு ஆன்ட்டி வரும், அந்த ஆன்ட்டி நடிச்சிருக்குது. அப்புறம் அந்த மாநாடு மயிலாடு கோகுல் இருப்பாரு, அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் நடிச்சா இருக்காங்கன்றது தெரியறதே வந்து அவங்க போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்து தான் தெரியுது. ஆனா படத்துல அவங்களுக்கான ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல. அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்தாலுமே நம்மளால அந்த படத்தை பார்க்க முடியல. அவங்க படத்துல வர்றாங்களானே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இவங்களோட சேர்ந்து வில்லனா வந்து நம்ம பாபி டியோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பாபி டியோல் வந்து நம்ம அனிமல் படத்துல பார்த்தோம், அவரோட ஆக்டிங்லாம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆளை போட்டு வந்து இங்க வந்து மொக்க பண்ணிருக்கானுங்க. அவரு வந்து ஒரு கூட்டத்தோட தலைவனா இருக்காரு, ஒரு ட்ரைபோட தலைவனா இருக்காரு. அவரை வச்சும் பெருசாலாம் வந்து நீங்க ஒப்பேத்தல. ஆகுனா அவரு வந்து என்னன்னா இப்போ நல்லா ஜோசிக்காரனாட்டம், சரி போர்னா போயிடும் சண்டைனா உங்க மேல எனக்கு கோவம்னா வந்து அடிக்க போறேன். இவரு வந்து இல்ல இல்ல இப்ப போகாத, நாளைக்கு சாயங்காலம் மதியானம் இந்த டைமுக்கு போ, அப்பதான் அவங்க சாமி கும்பிட்டு வெப்பன்ஸ் இல்லாம வருவாங்க, அப்ப போய் அடிக்கலாம், இப்ப போய் அடிக்கலாம் ஆக்சுவலி ஜோசிக்காரன் மாதிரி நாள் குறிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாபிடிகள் பிளான் பண்ண மாதிரி காட்டுக்குள்ள சில பொண்ணுங்கெல்லாம் போறாங்க. அவங்கள வந்து கொலை பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்புறாரு. ஸோ அந்த ஒரு 15 பொண்ணுங்க போயிருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு நாலா பக்கம் சோர்ந்ததுக்கு அப்புறம் இவன் பொண்ணுங்க வந்து ஹெல்ப்புக்காக சூர்யா வந்து கூப்பிடுறாங்க. சரி கூப்பிடுறது பக்கத்துல இருந்து கூப்பிடுறாங்களான்னு பாத்தீங்கன்னா அது இல்லாம வாயில் ஒரு பிபி வச்சு பி 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 பின்னு ஊதுறாங்க. சரி இது நம்ம சூர்யா பார்த்துட்டு ஓகே நம்ம பொண்ணுங்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அங்க இருந்து பி 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 பின்னு அவர் ஊதுறாரு. சரி இப்ப என்னதான் ஆக போகுது, சூர்யா வர போறாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, நீங்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. சூர்யா வந்து பிபி மூலியமாக அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நம்ம பிகில் படத்துல கூட பார்த்திருக்க மாட்டோம். அதோட சிறப்பா இருந்துச்சு இது. என்ன சொல்லிருவாங்கன்னா, அந்த மோட்டிவேஷனை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணிரும், ஓ எங்க அண்ணன் வந்து சொல்லிட்டாருடா, உங்களை அடிச்சு துவைக்க போறேன்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எல்லாம் கோவமா நடந்திருப்பாங்க. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உள்ள ஆமா நம்ம எல்லாம் பொண்ணுங்க, நமக்குள்ளே ஒரு வீரன் ஒண்ணு இருக்கு, அதை அப்படி புடச்சுக்கிட்டு வெளியே வரும். அப்புறம் வாள் எடுத்து வீசுவாங்க, அதை பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் கொன்றுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது படத்துல அங்கங்க கொஞ்சம் கிரிஞ்சு சீன் இருக்கலாம். படம் ஃபுல்லாவே கிரிஞ்சா இருந்தா எப்படிடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இப்படி ஒரு கிரிஞ்சு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு படம் இந்தியன் சினிமாலேயே வந்தது இல்லைன்னு சொல்றதும், அதுக்கு வந்து ஞானவேல் ராஜா வந்து 1000 இல்ல கச்சா 2000 தான், 2000 கோடி வசூல் எடுக்கிறேன்றதும், நம்ம சீட்டா வந்து ஒரு தன்னடக்கத்தோட இருக்கதும் பார்த்தோன்னே படத்துக்கு ஹைப்பு ஆஹா ஓஹோன்னு எகிரிருச்சு. சரி நமக்கு தான் ஹைப் எகிருச்சு. ஆனா அவங்க ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டு தான் வந்திருப்பானுங்க. படத்தை பார்த்து இவ்வளவு தைரியமா பேசியிருக்காங்கன்னா அவங்க மனதைரியத்தை பாராட்டி ஆகணும். அப்புறம் நம்ம சிவா சொன்னோம்னா அது இன்னும் எத்தனை பேர்த்துக்கு ஆகும், அந்த சிவர் இன்னும் எத்தனை பேர்த்துக்கு காவு வாங்க போறதுன்னு தெரியல. முதல்ல அஜித்தை கொஞ்ச நாள் காவு வாங்குச்சு, அடுத்து ரஜினிக்கு போச்சு, இப்போ நம்ம சூர்யா. சூர்யா இப்போ பத்து பண்ணதெல்லாம் பத்தாது, இன்னும் பார்ட் 2 வேற எடுத்து வந்து காவு வாங்க போறேன்றாரு. சரி என்ன பண்றது. ஸோ இப்பேற்பட்ட படத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது படத்துக்கு வந்து ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுல மோஸ்ட்லி எல்லாமே நெகட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ட் பண்ற மாதிரி நம்ம நயன் அக்காவும் விக்னேஷ் அண்ணாவும் நம்ம டி மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி போற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம ஜோ அண்ணி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்றதுன்ற மாதிரி குறுக்க வந்து என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு நீங்களா யாரா, என் புருஷனை எல்லாரும் டார்கெட் பண்றீங்க, படத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலு இங்கிலீஷ் வேர்ட்லாம் டைப் பண்ணி ஒரு பேராகிராஃபா போட்டு நம்மள அந்த டைவர்ட் ஆகி போன வண்டியை அப்படியே ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் மக்கள் போட்டு புழக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, படத்துல வந்து சவுண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதனால தியேட்டர்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் குறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன இதுவரை டிவி ரிமோட் மாதிரியான்னு தெரியல. 2 பாயிண்ட் குறைச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப என்ன சொல்றது, ஒரு பிளேட் நிறைய மாட்டு சாணியை கூச்சி வச்சுட்டு இது மாட்டு சாணி சொன்னா நார தான் போகுது. இல்ல கொஞ்சோண்டு எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டு மூக்கு முன்னாடி நீட்டினாலும் அது நார தான் போகுது. ஏன்னா அது சாணி, அது அப்படிதான் இருக்கும். நம்ம நட்டி நட்ராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படின்னா வழக்கம் போல எல்லா படத்துலையும் பண்ற மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த ரோமன்ஸ் கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு இந்த ட்ரைபல் வில்லேஜ்க்கு வந்து அந்த ட்ரைபல் மக்கள்லாம் கொல்றது தான் அவங்களோட பிளானு. அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா வந்து இந்த மாதிரி அங்க வந்து ஒரு கப்பல் செய்யணும், அதுக்கு வந்து ஒரு 100 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர்த்த முதல்ல கூட்டு போயிட்டு 100 பேர்த்த கொல்றது தான் அவரோட பிளானை கூட்டு போறாரு. ஸோ இந்த கேங்கில் வந்து நம்ம கருணாசும் வந்து போயிருக்காரு.
போனவர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஓரம் வந்து சங்கு ஊதுவாரு. சங்கு ஊதுனோனே எல்லாருமே வந்து என்னடா சங்கு ஊதுறாங்கன்னு கேட்கும்போது, அந்த சங்கு வந்து இது எல்லாருக்கும் சேர்த்து இவருக்கு ஊதிருவாரு. அந்த சங்க வந்து இவரு வந்து இவங்களுக்கு ஊதியிருப்பாரு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ரோமன்ஸ் வந்து நீ வந்து எப்படி கொன்னேன்றது எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். அதுக்காக வந்து ஒவ்வொருத்தனோட கைய வந்து கட் பண்ணி எனக்கு கொண்டு வா. கொண்டு வந்த அப்படின்னா, நான் வந்து நம்புறேன். நீ வந்து கொன்றதுக்கான ஏன்னா தலைய கொண்டு போ முடியாது. தலை வந்து வெயிட்டா இருக்கும். அவ்வளோ பெரிய லக்கேஜ் தூக்கிட்டு போ முடியாது. கைய நான் வந்து ஈஸியா வந்து கொண்டு போயிரலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கையா வெட்டிட்டு கொன்னு கைய வெட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கருணாஸ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரோட கைய வந்து அவரே வெட்டி, ஓரமா அதுக்குள்ள போட்டு, எல்லாரும் செத்து போற மாரி நடிக்கிற மாரி இவரு போய் பணத்தோட பணமா கிடந்துருவாரு. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 படம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த தியேட்டர்ல இருந்த அந்த அத்தனை பேருக்கும் வந்து பணமா தான் கிடந்தோம். அது வேற. சரி விடுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த சீன் அப்படியே முடிஞ்சிரும். அப்புறம் வந்து தப்பிச்சு போன நம்ம கருணாஸ் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அந்த பெருமாச்சி கிராமத்துக்கு போயிட்டு, அங்க இருக்க மக்கள்ட்டலாம் வந்து இந்த மாரி வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ நம்ம வந்து நட்டிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம, மறுபடியும் ஒரு 100 பேத்த வந்து அள்ளி போடு, வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போய் மறுபடியும் எல்லாத்தையும் கொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்றதுக்கு நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம், அதே மாதிரி சங்கு ஊதுவாரு. ஊதுன உடனே எல்லாரும் உஷாராயிருவாங்க. ஏன்னா இவரு வந்து ஏற்கனவே தெரியும். இவரு வந்து எல்லாமே கொல்லத்தான் போறாரு அப்படின்றதுல. அதான் சரி இவங்களே சண்டை போடுவாங்களான்னு பார்த்தா, அதுவும் அப்பயும் சண்டை போடுறதில்ல. இவங்க 100 பேர் இருக்காய்ங்க. அவைங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காய்ங்க. சண்டை போடாம என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, மறுபடியும் அங்கருந்து கங்குவா, கங்குவான்னு கத்துறாய்ங்க. கத்துனோனே என்ன ஆச்சுன்னா, அங்கருந்து சூர்யா வந்து பைங்கின்னு வராரு. வந்து அவரு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு, காப்பாத்தி கூட்டு போறாரு. ஸோ இதுக்கு இடையில வந்து கருணாஸ் வந்து ஒரு ஒத்த கைய வச்சுட்டு ட்ரம்ஸ் வேற வாசிப்பாரு. அது எதுக்கு பண்றாரு? ஏன் பண்றாரு? ஒண்ணுமே தெரியாது. ஏன்டா உனக்கு இந்த கை உடைஞ்சிருந்தா இந்த கையில வாசிக்க வேண்டியதுதான்டா. அதெல்லாம் உடைச்ச கையிலேயே தான் வாசிப்பியா? அது வாசிக்கிறது போது எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து நம்மளோட விவேகம் படத்துல வந்து நம்ம காஜல் கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு போடுவாங்க. நமக்கு தல அஜித் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட அத மேட்ச் பண்ணி அப்படியே சிவா எடுத்து வச்சுட்டாரு. இதுல காஜல் அகர்வால் எதிர்பார்க்க முடியாது. இதுல வந்து நீங்க கருணாஸ மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நட்டி தான் வந்து இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சு போய் எல்லாத்தையும் நட்டிய வந்து இழுத்துட்டு ஊருக்கு கொண்டு வராங்க. ஊருக்கு கொண்டு வந்து நட்டிய வந்து சரி ஓகே இவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நெருப்புல ஏத்திடுறாங்க. நெருப்புல ஏத்தும்போது நட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஏத்துனதுக்கு அப்புறம் நட்டிய வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்ப நட்டிய வந்து செத்தோனே அந்த ஊர் பெருமாச்சி மக்கள்லாம் வந்து இல்ல நட்டிய மட்டும் கொன்னா பத்தாது. அவன் குடும்பத்தையும் கொல்லணும். அவங்கள விடாதீங்க, கொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இத கேட்டுட்டு இருந்த நட்டியோட பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நானும் போய் சாவுறேன் அப்படி சொல்லி வேகமா அந்த நெருப்ப நோக்கி ஓடி டைவர்ட் எடுத்து எங்கேயோ போயிருவாங்க. அப்புறம் அந்த குழந்தை மட்டும் அனாதை ஆயிரும். இவன் குழந்தையும் கொல்லுன்னுவாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து நோ, 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 நோ. இனிமே அந்த குழந்தை வந்து என் குழந்தை மாரி அப்படின்னு சொல்லி தத்தெடுத்து வளர்க்க தொடங்குவாரு. வளர்க்க தொடங்கிட்டு இருந்த குழந்தைய வந்து அது அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும். ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு, இல்ல இந்த குழந்தைய வந்து ஊர விட்டு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்கு வந்து அனுப்பி விட சொல்லுவாங்க. சூர்யா வந்து இல்ல அந்த குழந்தைய வந்து நான் என் குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டேன். காட்டுக்கு அத மட்டும் தனியா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு, நானும் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சரி ஏதாச்சும் உருப்படியா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணும் பண்றதில்ல. மேன் வெர்சஸ் வைல்ட்ல வந்து சூர்யா நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்க அத புடுங்கி திங்கிறது, இத புடுங்கி திங்கிறது, இவங்களே கூர கட்டுறாங்க. அந்த பயப்புலயே சும்மா இருக்கிற மாரி இருந்தாலும் பரவால்ல. நம்ம அசுரன் படத்துல வர அந்த கருணாஸ் பையனாட்டம் அத புடுங்குறேன், இத புடுங்குறேன்னு சொல்லி ஓடிருது. அந்த மாதிரி ஒரு டைம்ல போய் என்ன பண்ணிடுதுன்னா, ஒரு முதல கிட்ட மாட்டிருது. சரி மனுஷங்கலாம் பண்ற டார்ச்சர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, இப்ப முதல்ல வேற வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவோம். அத 3Dல வேற கொண்டு வருவாங்க. முதலையோட பல்லு தெரியும், காலு தெரியும், கண்ணு தெரியும், எல்லாம் தெரியும். சூர்யா வந்து அந்த முதலை கூட சண்டை போடுறதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. நீங்க வந்து ஆ பாம்புக்கும், கீரிக்கும் சண்டை பார்த்திருப்பீங்க. பாம்புக்கும், கழுகுக்கும் சண்டை பார்த்திருப்பீங்க. முதலைக்கும், தவக்கலைக்கும் சண்டை பார்த்திருக்கீங்களா? இந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கும். வழக்கமா என்ன ஆயிருக்கும்? முதலை ஜெயிச்சிருக்கும். இதுல வந்து தவக்கலை ஜெயிச்சிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, படத்துல பேக்கிரவுண்ட்ல அங்கங்க ஒரு பௌர்ணமி நிலாவ வந்து காட்டிட்டே ஃபுல் மூன வந்து காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ, அப்ப நீங்க படம் பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு டவுட் ஆகும். என்னடா இது இந்த ஊர்ல வந்து பௌர்ணமி ஆனா எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருமா? பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் சண்டை போடுவாங்களான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு நைட் எஃபெக்ட்னால நிலா வந்து முழுசா காட்டணுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளைமாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸையும், பொன்னியின் செல்வனையும் கலந்து வச்சு ஒரு குழப்பி ஒண்ணு அடிச்சிருக்காரு. சூர்யா வந்து ஃப்ளைட்ல வந்து ஃபுட்பால் அடிச்சுட்டே தொங்குவாரு. அந்த குழந்தைய காப்பாத்துவாரு. பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையும் சூர்யாவும் வந்து ஒரு கப்பல்ல இருப்பாங்க. வில்லன் வந்து அவர போட்டு தட்டுறது பார்த்துட்டு இருப்பாங்க.
அதெல்லாம் ஒரு கனெக்ட்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. சரி படம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி நெனச்சோம்னா, அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த சிறுத்தை வந்து முதல்ல ஒண்ணு வேட்டையாடுச்சுல்ல, அதான் கார்த்தி. அவர வந்து மறுபடியும் கூட்டு வராங்க. அவரு வந்து இதுல வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அவர கூட்டு வந்து அவருக்கு ஒரு கெட்டப்ப குடுத்துருக்காங்க. அத கார்த்தியா பார்க்கறதுக்கே நமக்கு தெரிய மாட்டேங்குது. மூஞ்சில அங்கங்க கோட போட்டு நம்ம வந்து ரஃப் நோட்டோட லாஸ்ட் பேஜ் மாரி இருக்கும் அவரு மூஞ்சி. அப்ப இந்த பாஸ்ட்ல நடந்த சண்டையில வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, பாபி டியோல வந்து கப்பல்ல வச்சு கொன்றுறாரு சூர்யா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாபி டியோல இடத்துக்கு வந்து புதுசா ஒரு ஆள் வராங்க. அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்த்தி. அவரு வந்து படத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ அவரு வந்து இந்த பாபி டியோலுக்காக அந்த இடத்துல வந்து இவரு நிக்கிறாரு. இவருக்கு பாபி டியோல் செத்ததுக்கப்புறம், அந்த ஊர வந்து காப்பாத்துறது யாருன்னும்போது, கார்த்தி வந்து நிக்கிறாரு. சரி ஓகே. பாஸ்ட்ல தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்லயுமே வந்து இந்த பையன வந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம்ல, ஒரு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி. இவங்க வந்து மறுஜென்மம் எடுத்திருக்காங்க. 3 பேரும் 3 பேருமே மறுஜென்மம் எடுத்திருப்பாங்க. 3 பேருமே கனெக்ட் ஆவாங்க. அதோட போட்டு படத்த முடிச்சிடுறாங்க. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா! நிம்மதின்னு சொல்லி படத்த முடிச்சு எல்லாரும் வெளிய வர மாரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாரி படத்த பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். ஆனா, இன்னும் தலைவலி விடாத காரணத்தினால, இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறோம். அடுத்த படத்தோட வந்து உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.